ஆகதான் ஆண்டவர் அவர் அன்புள்ளவராய் இருந்து ஆண்டவர் என்ன செய்தார், பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு மனிதனாய் மனித குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பரலோகத்தில் இருக்கும்போது பிதாவாக இருக்கிறார். அவர் பூமிக்கு வரும்போது குமாரனாக இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் பூமியிலே வந்ததான குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்காக எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம், நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் சொந்த சரீரத்தை அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்து ரத்த சிந்தி விடுதலையாக்கி இந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பை கொடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சிருக்காரு, பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் போகிறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுகிறேன். இப்பொழுது அப்போ நான் அவங்க என்ன செய்கிறேன், உங்களுக்கு தேற்றரவாளன் நான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். யாருங்க? தேற்றரவாளன். தேற்றரவாளன் அப்படின்னா யாரு? நம்ம தேற்றி பலப்படுத்திருக்கோம். யாராவது ஆண்டவரை பார்த்துருக்கோமா? யாருமே பார்க்கல. வெளிக்கிற பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை பார்த்துருக்கீங்களா? நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, அம்மாவும் பார்க்கல. ஆனால் எதுக்காக நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம்? விசுவாசத்தோடு உட்காந்து பரலோகத்தினுடைய தேவன் எனக்காக அந்த கல்வாரி மலையில் சிலுவையில் அறை விட்டு எனக்காக என்னுடைய பாவத்திற்கு